பொதுவா அந்த மாமியார், மருமக இவங்கலாம் சண்டை வரும்போதோ, இல்ல சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, "என் பையன நீ மயக்கிட்டியா? மை வச்சுட்டியா?" அப்படிலாம் வந்து பேசுவாங்கல்ல. அந்த மாதிரியான விஷயங்கள் ஜின் வச்சு ஏதாவது பண்ண முடியுமா சார்? பெரிய விஷயங்கள்மா. ஜின்ன வச்சு செய்ய முடியாதது எதுவுமே கிடையாது. ம். இந்த காலகட்டத்துக்கு இப்போ மாமியார், மருமகள் செய்ற காலமெல்லாம் மாறிப்போச்சு இப்போ. ம், ம், ம். பெத்த புள்ளைக்கே இத தான் செய்து தான் இப்போ பாசம் வர வைக்கிறாங்க. அந்த மாரி காலம் ஆயிப்போச்சு. ம். வீட்டுக்கு அடங்க மாட்டேன்றாங்க. நெறைய பேர் வந்து போதைக்கு அடிமையாகி ஒரு பொண்ண கட்டிக்கின்னு அந்த வீட்டோட போயிட்டு, அப்பா, அம்மாவுக்கு ரொம்ப தொல்ல குடுக்குறவங்க தான் இன்னைக்கும் வந்து அப்பா, அம்மா ஒரு காலத்தில வந்து அப்பா, அம்மா சாப்பாடு போடல, இது பண்ணல, எங்கள கவனிக்க மாட்றான்னு சொல்ற காலம் மாறி போயி, இப்போ என் புள்ளைங்கள வந்து கூட ஒரு வார்த்தை பேச மாட்டான்ற நிலைமைக்கு ஆயிப்போச்சு. ம், ம், ம். எங்கள வந்து பார்க்க மாட்டேன்றான், போமாட்டேன்றான், எங்க தான் இருக்கிறான்னே தெரியல. 2வது வரவே இல்ல. விடப்போ யாரோ ஒரு ஆள் மாதிரி. ஒரு 10 வருஷம், ஒரு 20 வருஷம் பார்த்த ஆளு மாரி பேசுறாங்க இப்போ. ம், ம். அந்த மாரி உலகம்மா இது. எல்லாரையுமே இந்த காலத்துல ஜின்ன வச்சு வசியம் பண்ணி யார வேணாலும் வர வச்சு பேசலாம். ஜின்னுக்கு நம்ம என்னெல்லாம் சார் குடுக்கணும்? என்னென்னலாம் பண்ணணும்? இப்ப நான் வந்து எனக்கு எனக்கு ஜின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிட்டு போறேன்னா, அத நான் எப்படி பார்த்துக்கணும்? என்ன விஷயங்கள்லாம் அதுக்கு குடுக்கணும்? அது சாப்பிடுமா? அந்த மாதிரி கேட்குறேன். கண்டிப்பாம்மா. அதுக்கு உண்டானத நான் ஒரு மீடியாவுல குடுத்துருப்பேன். அது நெறைய பேர் பார்த்தாங்க. அடுத்த கட்டம்னு பார்த்தீங்கன்னாக்கா, மைதானத்துல இருக்கிற எலும்புகள் எடுத்து வந்து போடுவோம் ஜின்னுக்கு. ம். அடுத்தது ரத்தத்த குடுப்போம். சேவல அறுத்து அந்த ரத்தத்த குடுப்போம். இந்த மாரி விஷயங்கள் தான் செய்யணும் ஜின்னுக்கு. பார்த்தீங்கன்னாக்கா, வேஸ்டேஜ் இப்போ எப்படி சொல்லுவாங்க, எதுவும் வந்து அந்த பலி, இந்த பலி அது இதெல்லாம் தேவையில்லாததெல்லாம் கிடையாது. வேஸ்டேஜ் இந்த மாமிசம் இந்த இருக்கு இல்லையா, நமக்கு தேவையில்லைன்னு படுது பாருங்க மயானத்துல. அந்த மாரி எலும்புகள், துண்டுகள் எடுத்து படைக்கல் இடுவோம்.